மதுரையில் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்ற பெண் வட்டாட்சியர் சம்பூர்ணம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக சத்யபிரதா சாஹூ அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்தியிடம் கேட்கலாம். கார்த்திகை தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. மதுரையில் நேற்று வாக்குப்பதிவான இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூம் எனப்படக்கூடிய அந்த கட்டுப்பாட்டு அறைக்குள்ளாக அதிகாரி ஒருவர் சென்றதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து அரசியல் கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர். அதாவது வட்டாட்சியராக இருக்கக்கூடிய சம்பூர்ணம் என்பவர் நேற்று இரவு அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறைக்கு சென்று வந்ததாகவும் அதற்கான சிசிடிவி காட்சிகள் பதிவாகியிருப்பதாகவும் கூறி புகார் எழுந்தது. இந்த அடிப்படையில் அது தொடர்பாக விசாரணையானது நேற்றிலிருந்து நடத்தப்பட்டு வருகிறது. மாவட்ட தேர்தல் அதிகாரி மூலமாக அதன் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த விஷயம் தொடர்பாக தற்போது தமிழக தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய சத்யபிரகாஷ் சாஹூ அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதாவது சம்பூர்ணம் என்பவர் வட்டாட்சியராக இருக்கிறார். அவர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் அந்த இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த அறைக்கு செல்லவில்லை என்றும் அதன் அருகில் இருக்கக்கூடிய ஆவணங்களை பாதுகாத்து வைக்கக்கூடிய அந்த அறைக்கு தான் சென்றிருக்கிறார் என்றும் ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். அதே நேரத்தில் அந்த அறையானது, அதாவது இவிஎம் மிஷின்ஸ் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறையானது பாதுகாப்பாக சீலிடப்பட்டிருக்கும். அதற்கு அருகில் இருக்கக்கூடிய அறை சீலிடப்படாமல் ஆவணங்கள் வைத்திருக்கக்கூடிய அறை, அந்த அறைக்கு தான் அவர் சென்று வந்திருக்கிறார் என்று விளக்கம் அளித்திருக்கிறார். அதே நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய ஆவணங்கள் அவர் எதுவும் எடுத்து சென்றாரா, அந்த ஆவணங்களை எடுத்து சென்று அருகில் இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் கடைக்கு சென்று அங்கு ஜெராக்ஸ் எடுத்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே அது தொடர்பாக தொடர்ந்து விசாரணையானது அவரிடம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், விசாரணையின் அறிக்கை இறுதியாக கிடைத்த பின்னர் அடுத்த கட்டமாக இது தொடர்பான மேல் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் தற்போது நிலவரப்படி அந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் இது தொடர்பாக கூடுதல் விசாரணை நடத்தி மேலும் சில அறிக்கைகளை அரசு தன்னிடம் சமர்ப்பிக்க அவர் வலியுறுத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அரசியல் கட்சி பிரமுகர்கள், குறிப்பாக சற்று முன்னதாக திருமாவளவன் மற்றும் திருபாகராஜன் ஆகியோரும் திமுக தரப்பில் RS பாரதி ஆகியோரும் புகார் அளித்து சென்றிருக்கிறார்கள். அதாவது இந்த நடவடிக்கையானது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு அறைக்குள்ளாக ஒரு அதிகாரி சென்று ஆவணங்களை எடுத்து வந்தது எப்படி என்ற அடிப்படையிலும், அதே நேரத்தில் இயந்திரங்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது என்ற அடிப்படையிலும் அவர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். எனவே அந்த விஷயத்தை பொறுத்தவரை இயந்திரங்கள் பாதுகாப்பான முறையில் இருப்பதாகவும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த இவிஎம் மிஷின்ஸ் மற்றும் அந்த யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த விவி பேட் எனப்படக்கூடிய அந்த இயந்திரம் ஆகியவை பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த அறை சீலிடப்பட்டுதான் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தற்போது சத்யபிரகாஷ் சாஹூ அவர்கள் விளக்கமாக அளித்திருக்கிறார். அதே நேரத்தில் அந்த அறைக்கு அருகில் இருக்கக்கூடிய அறை தான் இவர் சென்று வந்திருக்கிறார். ஆனால் எந்த காரணத்திற்காக உள்ளே சென்று வந்தார் என்பதை தொடர்ந்து விசாரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய ஆவணங்களை அவர் வெளியில் எடுத்து சென்றாரா என்பதை சிசிடிவி காட்சிகளை கொண்டு தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதாகவும், அந்த ஆய்வு அடிப்படையில் மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிக்கையை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய சத்யபிரகாஷ் சாஹூ அவர்களுக்கு விரைவில் அனுப்பி வைப்பார் என்றும், அதன் அடிப்படையில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையமானது அடுத்த கட்ட முடிவை அந்த தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் குறிப்பாக அடுத்த கட்ட முடிவை அவர்கள் எடுப்பார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தற்போது சம்பூர்ணம் அவர்கள் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து மேல் நடவடிக்கைக்கான அந்த விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்.